लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் உளம்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2541வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்திலே முதல் பத்திலே வரக்கூடிய 6வது பாசுரம். இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி கொடையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சொல்லுமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரண சாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைப்பும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியை பறிக்க வேணும் என்று கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 6வது பாசுரம். மூவரில் முதல்வனாய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்பப் பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் என் சொல்லி புகழ்வர்தாமே. பெருமாளை புகழ்வது என்றால் சில பாசுரங்களை சொல்லி புகழ்ந்தால் அவனுடைய பெருமையை அதோடு முடிந்துவிட்டது என்றாகுமோ? பேச 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 குறையாத பெருமையுடையவனான உன்னை பற்றி எப்படியெல்லாம் புகழ வேண்டும் என்று கேட்கிறார். மூவரில் முதல்வனாய ஒருவனை முப்பெரும் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மூவரிலே முதல்வனானவன். மற்றொரு குறிப்புகளை சொல்வார்கள் வைணவாசிரியர்கள். பிரம்மா சிவன் இந்திரன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இது வைணவாசிரியர்கள் மட்டுமே உரையிடுவது. மூவர் என்று சொன்னாலேயே அது பிரம்மா விஷ்ணு சிவனைத்தான் குறிக்குமே தவிர மற்றொரு தெய்வத்தை குறிப்பதில்லை. இங்கே இந்திரனை கூடுவதற்கு காரணம் இந்திரனுக்காக இவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று இருந்ததை குறிப்பதாக சொல்லுகிறார்கள் ஆசிரியர். முதற் கடவுளிலே இருக்கக்கூடியவனாக இருக்கிறவன் மகாபலியிடம் உலகங்களை எல்லாம் இறந்து பெற்றவன். திருக்குடந்தையிலே நித்தியவாசமாக இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி இருக்கிறான்? பாம்பனை மீது குவித்து வைத்த நீல ரத்தனம் போல இருக்கிறானாம். சரி, இவனை பற்றி பேசுவது என்பது இன்பமான பாட்டுக்களை போல சுவைமிக்கவனாக இருக்கிறான். பச்சை தேனை போல நாவுக்கினியவனாக இருக்கிறான். பாடல் காதுக்கு இனிது, தேன் நாவுக்கு இனிது. பச்சை தேன் என்று சொன்னது பழைய தேன் அல்ல, புதிதாக அப்போதுதான் உண்டான தேன். அப்படிப்பட்ட சுவையுள்ள தேனாய் இருப்பவனாம். எல்லோரும் விரும்பக்கூடிய பொன்னாய் இருப்பவன். அமரர் சென்னி பூவினை என்றால் நித்திய சூரியர்களுக்கு தலைமேல் அணியும் பூவை போன்று இருப்பான் பெருமாள். அவனை புகழ்கிற தொண்டர்கள் எதை சொல்லி புகழ்வார்கள்? ஏனென்றால் ஒரு சில பாசுரங்களால் அவனை புகழ்ந்து சொல்லிவிட்டால் அவனுடைய பெருமை முடிந்து விட்டதா என்றால் அதோடு முடிவதல்ல. பகவத் விஷயம் என்பது அனுபவிக்க போகிறவர்கள் வாயால் ஏதோ சில பாசுரங்களை சொல்லி அனுபவித்துவிட முடியாது. அதில் முழுகுபவர்கள் எப்போதுமே குமிழ் நீருண்டு கிடக்குமாதனை போல என்று கடலிலே தண்ணீரை குடித்துவிட்டு மிதப்பதை போல சாகரம் என்கிற பகவத் விஷயம் என்கிற கடலிலே அழுந்தி கிடக்கலாமே ஒழிய ஏதோ ஒரு பாசுரத்தை சொல்லி அவனை புகழ்ந்து விட்டோம் என்று நினைக்க முடியாது என்கிறார். சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, நித்தியமாக இருந்து அதை சரிப்படுத்தக்கூடிய ஸ்திதி காரியத்தை விஷ்ணுவும், அழிக்கக்கூடிய காரியத்தை ருத்ரனும் செய்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட பிரம்மாவுக்கும்
அரணுக்கும் நடுவிலே இருந்து கொண்டு அவர்களையும் ஆட்டுவிப்பனாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் பெருமாள். ஸ்ருதி சொல்லுகிற போது இந்திரன் என்று சொல்லுகிறது மகாவிஷ்ணு. அப்படி அந்த மூமுதல் கடவுள்களிலும் முதலாமான இருக்கிறவன். மூவர்களுக்கும் முதல் கடவுளாக இருப்பதனாலே அவர்களுக்கு வேண்டிய காரியத்தை தலை கட்டி கொடுக்க வேண்டுமே. அவர்களுள் ஒருவரான இந்திரனுக்காக அவனுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக மகாபலியிடம் நிலத்தை அபகரித்து மீட்டுக் கொடுத்ததை சொல்கிறார். குடந்தை மேய குருமணித்திரளை என்றால் இன்னும் சம்சாரிகள் இடர் கொண்டு இருக்கிறார்களே, இவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கதியாக வந்து சரணடைய வேண்டும் என்பதற்காகவே கும்பகோணத்திலே, இன்று திருக்குடந்தை என்று அழைக்கப்படுகிற கும்பகோணத்திலே படுக்கையிலே பள்ளி கொண்டிருக்கிறார். பள்ளி கொண்டிருப்பதை பார்க்கிற போது நீலமணி ரத்தனங்களை எல்லாம் குவித்து வைத்தது போல இருக்கிறார் என்று சொல்லும். குரு என்பதற்கு சிறந்த என்று ஒரு பொருள் உண்டு. குரு என்பதற்கு ஆச்சாரியன் என்று ஒரு பொருள். இங்கே பொதுவாக எல்லோரும் பேசுகிற போது பிரம்மாவுக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்ததனால் அவரை குரு என்று சொல்லுவோம். இன்பப்பாவினை என்றால் எப்படி தமிழ் பாடல்கள் இனிக்குமோ அதுபோல காதுக்கு இனிமையானவன், அந்த தமிழ் இன்ப பாவினை என்று குலசேகர பெருமாளும் சொல்லுவார். அப்படி செவிக்கு தித்திப்பாக இருக்கக்கூடியவன் நாவுக்கும் தித்திப்பாக இருக்கிறான். எப்படி என்றால் பச்சை தேனாம், பழகி போன தேன் அல்ல, புதிதான தேன் அப்படி இருக்கும் என்று சொல்லலாம். பொதுவாக பொண்ணு எல்லோரும் விரும்புவார்கள். அப்படி எல்லோரும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய அமரர்கள் எல்லாம் அவனை தலைமீது வைத்து கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதப்பருப்பு தலை சேர்த்து அம்மா அடியேன் வேண்டுவதே என்று நாம் எல்லோரும் பிரார்த்தித்து வேண்ட இருக்க, ஒரு சிலருக்கு மட்டும் அது கைகூடி அவருடைய தலைமீது அவருடைய பாதத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட பெருமாளை புகழ்கின்ற தொண்டர்கள் எப்படி எந்த வார்த்தையால் அவனை சொல்லி போழ்வார்கள். அதனால் நாம் பாசம் பேசுவதும் கூட எம்பெருமானுடைய பெருமையை எல்லையை கண்டு என்று அல்ல, போது போக்க வேண்டும், அவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதனாலேயே இந்த பாசுரங்களை பாடுகிறோம் என்கிறார் ஆழ்வார். முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர்வண்ணன் என்பது பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதின் 15வது பாசுரம். இப்படி எல்லாவற்றுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி பேச 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 அது இனிமையை தரும் என்று சொல்லிவிட்டு, எவ்வளவுதான் பேசினாலும் அவன் பெருமையை நம்மால் சொல்லவும் முடியுமோ என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேமிப்போம். மூவரில் முதல்வன் ஆய ஒருவனை உலகம் கொண்ட கோவினை குடந்தை மேய குருமணி திரளை இன்பப் பாவினை பச்சை தேனை பைம்பொன்னை அமரர் சென்னி பூவினை புகழும் தொண்டர் எஞ்சொல்லி புகழ்வாகாமே. காயனவாச்சா மனசேந்திரி அத்தியாப்தனாவா பிரகதேசவாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடையில் விருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன். நான் காத்தொள்வாய்க்கண்ணா, ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் ஒரு திருப்பன் புரிவாய்க்கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.